சொல்றேன். வேண்டாமா என்ன வாழ்க்கையோ வேறையும் ஒரு சரியில்லை. மரத்து வெட்டி தொலைக்கலாம் போனா அந்த பார்ஸுக்கார் தொல்லை ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த பார்ஸ் அந்த ஆஃபீஸர்னா ரொம்ப தொல்லை. ஆனால் சரியாக 2 விறகு வெட்டி சூளைக்கு இல்லாமல் நினச்சா அதுக்கும் அவர் பிரச்சனை பண்ணுறாரு. ஒன்று போட்டு தள்ளணும், என்ன பண்ணலாம்? சரி 2 மாடி அவர் போட்டு தள்ளிட்டு நம்மளை பிரச்சனை பண்ணுவார். வேண்டாம், அவர் பாட்டுக்கு அவர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நான் 4 பாட்டுக்கான பிடிச்சி இல்லையா இது தொழில் பண்ணலாம். என்ன பண்ணுறது? வாழ்க்கை எப்படியும் ஓட்ட வேண்டியதானே. இதில் பெரிய ஆக முடியுமா? மாடு பேச்சா ஒரு 10 மாடுக்கு 20 மாடுக்கு வாங்கினோம் பார்க்கலாம், அதையும் பண்ணி பார்க்கலாம். இல்லை மஞ்சள் பார்க்க வேணா வேணா ஏடா மாடுகளே கடா மாடுகளை மேய்ச்சோம். ஏடா நம்ம போல என்னடா இப்படி இந்த ஆபீஸ்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலாம்? ஆபீஸர ஏதோ சம்திங் கொடுத்து நம்ம நைஸா தாட்டி விட்டுடலாம். அடே மஞ்சமாக்கா, நான் சொல்றேன் என்னன்னு தெரியுமா? நல்ல பெரிய ஆகிற மாதிரி ஒரு வழி ஒரு பாதையை காட்ட வேண்டியதான். நீங்க ஆக வேண்டாம், பெரிய டாக்டர் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. நம்ம வெள்ளை வேலைய போனாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. பணம் தாடா வேணும். அப்படியா? ஆமா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மருந்து வெட்டினாலும் பிரச்சனை பண்றான் அந்த ஆபீஸ். புனாச்சா விரை வீட்டு சூளை கிளம்பினாலும் பிரச்சனை பண்ற. என்ன அவனை கேட்டு போட்டு விவரம் சொல்றேன். அப்பாரு காத்து போற இடத்துல அந்த ஆள் போறாள் ஐயா, அந்த ஆளு கிட்ட தம்பி கொடுத்தாலும் ஒரு வேலையாகாது ஐயா. அந்த ஆபீசர் மாதிரி நான் எந்த ஆபீஸ் பார்த்தது கிடையாது. அப்படியா? அதனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேண்டாம். சரி, ஒரு 10 மாடு 20 மாடு வாங்கினா நம்ம முன்னாடி வந்துடலாம். மாடுகள் எங்கடா? மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அரே கூட்டுறா, மாடு வந்து நேரமாச்சுங்க பாரு. கூட்டுறா, கூட்டு 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 நல்லா கூட்டு. காணிகளை வளர்த்தியா? சரி, காணிகளை வச்சியா? என்ன வலிப்பா? என்ன வலி? ஒரே ஒரு வலி. ஒரு 10 மாடு வாங்கி தர்றேன். சரி, மேய்ச்சாதுல பெரிய பணக்காரன் ஆயிடலாம். சரி, பண்ணை வச்சு மாடு கண்டை போட்டு பால் கறந்து ஊத்தி பெரிய ஆள் ஆயிடலாம். பெரிய ஆள் அந்த ஆபீஸ் நம்ம சுத்திட்டே இருக்கட்டு. என்ன நம்ம 2வது பாத்துக்கலாம். ஆனா வந்து மாதிரி பணக்காரன் ஆக முடியாதப்பா. பொறுமையா இருக்கணும். ஆமா. சரி, மாடு கண்ணுகள் எங்க? அதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. மஞ்சமாக்கா, இன்னொரு 10 மாடு வாங்குற. பாத்துக்க, நான் பாத்துக்கிறேன். ஏதோ இடைஞ்சல் பண்ணி என்ன வச்சுக்க, சம்பளம் தர மாட்டேன். நான் எத்தனை மாடு இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கோயா? நம்பலாமா? மாடு பாத்துக்கோ. நம்பலாம். வித்துற மாட்டியா? எனக்கு தெரியாம. அதெல்லாம் சரி. சரி, எங்கடா மாடு விட்ட? என்ன மேய்து மாடு ஓட்ட விட்டுறியா? இல்ல, இங்க என்ன இதுக்கு முன்னாடியா? அடி பொண்ணா, மாடு பக்கத்துல நின்று பாத்துக்க. புலிகள் அங்க இருக்கு. போன வச்சுக்கோ. 2 மாடு போச்சு வச்சுக்க. நம்ம பணமே அவுட் ஆயிரும். ஆமா. சரி, ஓட்டி வரல நட. நான் ஓட்டிட்டு வரல. இருக்காது நேரமா. என்னன்னு சரி, இதை வேத நம்மளும் சொல்லிட்டே இருக்கிறேன். எவனும் கை கிடைக்க மாட்டேங்கிறானுங்களே. மரங்கள்லாம் அங்கே வெட்டி போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. எவன் செஞ்ச வேலையே தெரியல. ஆபீஸருக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏகப்பட்ட மரங்கள் வெட்டி இருக்கு. யார் வேலையா இருக்கு? மரங்களையில பட்டை உரிச்சு போட்டிருக்கிறாங்க. பூராஜ மோட்டர் வச்சு வெட்டி இருப்பாங்களாட்டுருக்கு. ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டாங்க.
1000 வருஷம் வாழக்கூடிய மரத்தை சாதாரணமாக பணத்துக்காக இப்படி வெட்டி வீசி இருக்கிறானுங்களே, இது ஒருத்தனால இருக்காது. இதுக்கு மேலே யார் இருக்காங்கன்னு தெரியாது. யாராக இருந்தாலும் சரி, ஆரம்பத்துலேருந்து நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம், கண்டுபிடிக்கவே முடியலையே. இவ்வளவு மரத்தை வெட்டி எங்கே கொண்டு போனாங்கிறதுக்கா கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுக்கு பின்னாடி யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். யாராக இருந்தால் என்ன, வனங்கிறது இந்த தேசத்தின் பாதுகாப்பு. வனத்தோட அருமை தெரியாதவனுங்களுக்கு, மரத்தோட அருமை தெரியாதவனுங்களுக்கு தெரிய வைக்கிறோம். நம்ம தனியாக வர்றோம், தனியாக போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கேங்கை கூப்பிட்டு வந்தால் இந்த கேங்கை பிடிச்சிடலாம். ஆனால் தான் பிரதானன்னு நினைக்கிறவங்க கூட ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு சிட்டாக இருந்து எப்படி வெட்டிட்டு போகிறானுங்கன்னு தெரியலையே. நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தேகப்படுறதா, இல்லை நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள சந்தேகப்படுறதா, எப்படின்னே தெரியல. பிடிச்சிருவோம். பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் பிடிச்சி காட்டுவோம், செயலில் இறங்குவோம். ஃபஸ்ட்டு செயலில் இறங்கி காட்டுவோம், அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும். ஏடா ஒரே காலகட்டதான் வந்தது, மித்த மாடு குட்டி மாடுகள் எங்க? எல்லாத்தையும் முதல்ல ஓட்டி விட்டு போட்டு கடைசி கண்ணோட தான் நான் வர்றேன். அடே மஞ்சமாக்கா எங்கிட்ட நீ சொல்லுவேன், அது வேற பக்கம் எங்கேயாச்சும் போயிடுச்சுடா. முதல்ல கொண்டு வந்து அடைச்சுட்டியா? ஆமா. அடே எங்கிட்ட போய் சொல்லணும். ஏடா மாசமான நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்குறேன், நீ எங்கிட்ட சம்பளம் வாங்குறியா? நான் உங்ககிட்ட தான் வாங்குறேன் அந்த மாடு. அடே மஞ்சமாக்கா, மாடு கண்ணுகளை வளர்த்தணும், இப்படிதான் வளர்க்கணும், ஒரு முறை இருக்கு. மாடு காலக்கணும் கேக்குது கேக்குது. ஏன்னா கொத்தம் கூட அடைச்சு கிடக்குது. மாடுகளை மாடுகளை கரெக்டா வந்துடா. ஓ வந்தாச்சு. என்னையா? ஓ என்னையாச்சு. என்ன ஒரு கண்டுபிடி கம்மியா இருக்குது இல்லையா? 20 கரெக்டா. 1 2 3 22 இல்ல 21 தான் இருக்கு. 20 இருக்குதுல்ல? போய் பாக்கலாம். அங்க ஒண்ணு கிடக்குது. பத்திரமா ஆமா பாத்துக்க. நம்ம நம்பி பொழைக்கிறது இந்த மாடுகள் வச்சுதான் நம்ம பெரிய ஆள் ஆகணும். ஆமா சரியா? என்ன பத்திரமா எல்லாரும் பத்திரமா பார்த்து பத்திரமா கொண்டு வந்து தண்ணி மேவல கரெக்டா வச்சு மாடுகளை பராமரிப்பு உங்க கையில இருக்கு. கொண்டு போடுவோம். நான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இல்ல கொண்டு போடுவேன். சரி ரைட்டு. நான் பாத்துக்கிறேன். எப்படி கண்டு ஜம்மு நிக்குது. சரி வா போலாம். போலாமா? வா நேரமாச்சு வீட்டுக்கு போல.